Hey singers, welcome to drama series தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெட் ஓவர் ஹீல்ஸ்ல எபிசோட் நம்பர் 6 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் ஹீரோவை காப்பாத்தியே ஆகணும், என்ன இருந்தாலும் பரவாயில்ல நான் காப்பாத்தியே ஆகணும்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோயினோட அம்மா ஒரு வழி சொல்லி கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் ஹீரோவை பார்க்கறதுக்காக அவங்க அங்கிள் வந்திருக்காங்க. ஹீரோவால நம்பவே முடியல, ஏன்னா ஹீரோவை தேடி யாருமே வரமாட்டாங்க. ஆனா அங்கிள் வந்ததுனால தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அங்கிள் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அங்கிள் சொல்றாங்க இவ்வளவு நாளும் என்னோட மாமியார் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அவங்களோட ஒரு போட்டோ கூட எங்க கிட்ட இல்ல தெரியுமா மெமோரியல்ல வைக்கிறதுக்கு அப்படின்னு. மெமோரியல் நம்பர் ஆக்சுவலி அங்கெல்லாம் இறந்தவங்களை வந்துட்டு புதைச்சிட்டு தனியா கலர அப்படின்றத வைக்கிறத விட மெமோரியல் ஹால் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல நிறைய இடத்துல டப்பா டப்பாவா வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பாக்ஸ் இவங்களே கொடுத்திருப்பாங்க. அந்த பாக்ஸ் நம்பர் என்ன அப்படின்றத ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்களா. ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அங்கிள் சொல்றாங்க உன்கிட்ட இருக்கக்கூடிய போட்டோஸ்ல எதையாச்சும் கொண்டு போயிட்டு அங்க வை, உனக்கு இந்த விஷயம் தெரியணும்னு நினைச்சோம், அதுக்காக தான் நான் உன்கிட்ட கொண்டு கொடுக்குறேன்னு. இதை கேட்டோடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அங்கிளும் தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ பாட்டி கூட எடுத்த எல்லா போட்டோஸையுமே பாக்குறாங்களா. அதுல நிறைய ஆர்ச்சரி போட்டோஸ் இருக்கு. அதெல்லாம் பாட்டி ஹீரோவுக்கு கோல்டு மெடல் போட்டு கொடுக்கும் போது பாட்டி ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோவுக்குமே ஸ்மைல் வருதா. அப்போ இந்த கருப்பு போதும் இருக்குல்ல, அது ஒரு ஸ்டெப் பேக் போகுது. ஹீரோ சிரிக்க சிரிக்க அது ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட உடம்பு ஃபுல்லா மந்திர வார்த்தைகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இதுதான் அவங்க அம்மா கொடுத்த ஐடியாவா இருக்கும். நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தோம்னு வச்சுக்கோயே, அந்த மந்திர வார்த்தைகளை விட மனுஷங்களே அவங்களோட உடம்ப மந்திர உடம்பா மாத்துறாங்க அப்படின்னா அதோட பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதனால மனுஷங்களோட வார்ம்த், அதாவது வெப்பம் இருக்குல்ல, சூடு இருக்குல்ல, அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அம்மா சொல்றாங்க இப்ப என்னோட கையப்பிடியே என்னோட உடம்புல இருந்து வார்ம்த் உன்னோட உடம்புக்கு ஷிஃப்ட் ஆகும், இதுவே ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அப்படின்னா நான் அவனோட கையை பிடிக்கணுமான்னு கேட்க அவங்க அம்மாவும் என்ன நீ அவனை லவ் பண்றல, உனக்கு அவனோட கையை பிடிக்கும் போது ரொம்ப ஷையா இருக்கும்ல, நீ வேணா ஒண்ணு பண்ணு, ஜஸ்ட் அவனை டச் பண்ணிட்டு தள்ளி வந்துரு, அது போதும், உன்னோட வார்மை நீ அவனே கொடுத்தா போதும், அந்த பேய் தள்ளி போயிடும்னு. ஹீரோயினும் அம்மா இது ரொம்பவே சூப்பரா இருக்குமா, நான் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன், இது ரொம்ப சூப்பர் அப்படின்னு. ஏன்னா ஹீரோவை தொடுறதுக்கு ஹீரோயினுக்கு இது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காதுல்ல, அதனால ஹாப்பி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா நினைக்கிறாங்க ஹீரோ நான் கண்டிப்பா உன்னை தொட்டு தொட்டு உன்னை காப்பாத்துறேன் பாரு அப்படின்னு செம்ம ஹாப்பி ஆயாச்சு. காலையில எழுந்திருச்ச உடனே ஹீரோ எப்படி இருக்க, ஹீரோ எப்படி இருக்க, ஹீரோ எப்படி இருக்க அப்படின்னு அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட அப்படி இப்படி அப்படின்னு எல்லாம் விளையாடி காமிச்சிட்டு இருக்காங்களா. அசிஸ்டன்டும் இப்ப நீ அவனோட மனசுல இருக்கக்கூடிய சின்ன பையனை தட்டி எழுப்பணும்னு நினைக்கிறியான்னு ஹீரோயினும் இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வீட்டு முன்னாடி போய் நின்னுட்டு ஹாய் 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 ஹலோ இப்படி சொல்லவா அப்படி சொல்லவா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வெளியில வந்துட்டாங்க. ஹீரோயினும் அன்யாம் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ கண்டுக்கவே இல்ல. ஹீரோயினும் எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு பின்னாடியே ஓடி போறாங்க. அப்போ பின்னாடி அந்த கருப்பு பூதமும் வருது. டேய் தள்ளி போடா அப்படின்னு கருப்பு பூதத்தை திட்டி விட்டுட்டு ஹீரோ கூட ஓடி போறாங்க. இப்ப பஸ்ல ஏறும்போது ஹீரோயின் கொடுக்கணும்னு ஏறி போய் ஒரு சீட்ல உட்காந்துட்டு ஹீரோ என் பக்கத்துல வந்து உட்காருன்னு. ஆனா ஹீரோ கண்டுக்காம ஜிஹோ பக்கத்துல போய் உட்காருறாங்க. ஹீரோயின் அந்த பேய பாக்குறாங்க. அதனால கொடுக்கணும்னு ஓடி வந்து ஹீரோவுக்கு பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. ஜிஹோ நான் உனக்கு மனுஷனாவே தெரியலையா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் குட் மார்னிங் ஜிஹோ, நேத்துக்கு நைட் நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்க ஜிஹோ இவ வேற ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காங்களா. நம்ம ஹீரோயினும் இவனை டச் பண்ணா என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு லைட்டா கழுத்துல ஒரு விரலால டச் பண்றாங்க. உடனே அந்த போதும் ஒரு ஸ்டெப் பேக்ல போகுது. ஹீரோயினுக்கு செம ஜாலி ஆயிடுச்சு. ஆனா ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்து முறைக்கிறாங்களா. ஜிஹோவும் ஹீரோயின் நேத்துக்கு நீ ஒழுங்கா தூங்குனியா இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆக்சுவலி நான் இப்போ விளையாடினேன், நான் எந்த விரல வச்சு உங்களை தொட்டேன் கண்டுபிடிக்க பார்க்கலான்னு. ஜிஹோவும் இந்த வரலான்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் இல்ல இந்த வரல காமிக்கிறாங்களா. மிடில் ஃபிங்கரை காமிச்ச உடனே ஜிஹோவும் ஹீரோ திரும்பிடு அவகிட்ட விளையாடாத அப்படின்றாங்க. ஹீரோயினும் நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல அப்படின்றாங்களா. இது செம ஃபன்னா இருக்கு. இப்போ கிளாஸ் ரூமுக்கு போயாச்சு. அப்போ எல்லாருமே கிளாஸ்ல ஒருத்தன் ஹீரோவை பத்தி தப்பு தப்பா பரப்பி விட்டான்ல, அவனை பிடிச்சு நல்லா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜிஹோ போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு டாப்பர் சொல்றாங்க நான் இன்னைக்கு ஸ்டாஃப் ரூம் போயிருந்தேன்னா அப்போ கோச் இருக்காங்கல்ல அவங்க நம்மளோட கிளாஸ் டீச்சரை பிடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. ஹீரோவை தீய வச்சுட்டு ஹீரோவை அதுக்குள்ள கடந்திருப்பானா சாகிறதுக்காக நீங்க எந்த மாதிரி நினைச்சிட்டு அவனை சாரி லெட்டர்லாம் எழுத சொன்னீங்க. அவன் இந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டான், நீங்க இந்த மாதிரி பண்ணது உங்களோட தப்பு, படிக்க வந்த பையனை நீ நெருப்பு மூட்டி அப்படி இப்படின்னா சொல்லுவீங்க, ஒழுங்கு மரியாதை அவங்க கிட்ட போய் சாரி சொல்லிருக்கணும் அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டி விட்டாங்க. சோ நம்ம எல்லாரும் செத்தோம், நம்மளோட ஹோம் டீச்சரையே இந்த அளவு திட்டுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் செத்தோம் அப்படின்னு எல்லாருமே உனக்கு தேவைதான்டா, நீ தானே ரூமஸை கிளப்பி விட்டதுன்னு. அவனும் நீங்க எல்லாரும் சேர்ந்து சும்மாவா இருந்தீங்க, நீங்களும் கூட சேர்ந்து தானே ரூமஸை கிளப்பி விட்டீங்க, பாவம் நேத்திக்கவே கிளாஸுக்கு வரவே இல்லை இதனாலன்னு. ஜிஹோவும் நேத்தை கொண்டு நீங்க பரப்பி விட்ட ரூமஸ்னால அவன் கிளாஸ்க்கு வராம இல்ல அவனோட பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு. உடனே ரூமஸை பரப்பி விட்டவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
ஐயோ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்களா. எல்லாருமே செத்தடா அவன் என்ன மாதிரி கஷ்டத்துல இருக்கா, அந்த நேரத்துல அவனோட மனசை இன்னும் கஷ்டப்படுத்துவியான்னு எல்லாரும் ஒரே நிமிஷத்துல நல்லவங்களா மாறிடுறாங்க. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்கு. அதனால ஹீரோட கையை பிடிச்சிட்டு, ஹீரோ நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாருமே உன்னை பத்தி தப்பா பேசுறத நிறுத்திட்டாங்கன்னு. நம்ம ஹீரோவும் கையெடு அப்படின்னு ஹீரோயினோட கையை 2 தடவை தட்டுறாங்களா. உடனே அந்த பேய் ஒரு ஸ்டெப் பேக் போகுது. அதை ஹீரோயினுக்கு பிடிச்சிரும். அதனால திரும்ப ஒரு தடவை தட்டுன்னு சொல்லி தட்டுறாங்க. திரும்ப ஒரு ஸ்டெப் பேக் போகுது. மறுபடியும் தட்டுன்னு சொல்லிட்டு அந்த பேயை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போக வச்சுட்டு, ஹீரோ நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றே தெரியும்ன்றாங்களா. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா ஃபுல்லா எப்படியெல்லாம் ஹீரோயினுக்கு சான்ஸ் கிடைக்குமோ அப்படியெல்லாம் ஹீரோவை டச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் கிளாஸ்ல கூட குட்டிக்கரணம் அடிச்சு ஹீரோவோட காலை பிடிச்சு டச் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவை டச் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜீஹோ கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோயினை தனியா, நீ அவனை எப்ப பார்த்தாலும் டச் பண்ணிக்கிட்டே இருக்க, அவனை நீ புல்லி பண்றியான்னு ஹீரோயினும் இல்லன்னு சொல்றாங்களா. ஜீஹோவும் நீ புல்லி தான் பண்ற, இந்த பாரு இந்த மாதிரி பண்ணிட்டு எந்த வரலால நான் உன்னை தொட்டேன்னு அவங்கிட்ட போய் நீ கேட்டுட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும் நான் ஒண்ணு புல்லி பண்ணல, நீ என்ன தொடாத அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்ன அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்களா. ஜீஹோவும் அப்படின்னா நீ மனுஷ உடம்புல எழுதுன ஒரு கவசம் மாதிரி அவனுக்கு பாதுகாப்பா இருக்கிறியான்னு. ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. இதுக்கு பேசாம நீ உண்மையை அவன்கிட்ட போய் சொல்லிட வேண்டியதானே, நான் உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்கேன், நான் தான் பேயோட்டி அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே, ஈஸியா வேலை முடிஞ்சிருமேன்னு. ஹீரோயினும் அவன் பேயோட்டிகளை எப்படி பாக்குறான் அப்படின்றது உனக்கு தெரியும்ல, அவன் என்ன எவ்வளவு வெறுக்கிறான் அப்படின்றது உனக்கு தெரியும்ல, சோ நான் பேயோட்டின்லாம் அவன் கிட்ட சொல்ல முடியாது, அதுக்கு பதிலா அவன் கூட இப்படியே உட்கார்ந்து நான் அவனை காப்பாத்துவேன்னு. ஜீஹோவும் எப்படி அவனை புள்ளி பண்ற மாதிரியான்னு கேட்க, ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும் ஜீஹோ, எனக்கு ஒண்ணு சொல்லு, அன்னைக்கு நான் பேயோட்டியா இல்லாம நார்மலா போயிருந்தேன் அப்படின்னா அவனோட அங்கிள் என்ன பிடிச்சு தள்ளி விட்டுருக்க மாட்டாங்கல்ல, நான் ஒரு பேயோட்டியா இருக்கிறதுனால எல்லாரோட கண்ணுக்குமே நான் ஒரு வில்லியாதனே தெரியுறேன்னு கேட்கறதுக்கு ஜீஹோவோ அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதையே செய், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணி தொலைகிறேன் அப்படின்றாங்களா. ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வீட்டுக்கு போறாங்களா. ஹீரோவுக்கு அது புரிஞ்சிருச்சு. அதனால ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று திரும்பி பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் இடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. ஹீரோவும் இப்ப எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர, எவ்வளவு நேரம் என்ன ஃபாலோ பண்ணலாம் முடிவு பண்ணிருக்காரு. ஹீரோயினும் நீ என்ன பிடிக்கிறது வரைக்கும்னு. ஹீரோவும் இப்பதானே நான் உன்னை பிடிச்சேன் அப்படின்னா கிளம்பி போன்றாங்க. ஹீரோயினும் ஆனா நீ இது வீட்டுக்கு போற வழி கிடையாது, நீ வேற வழியாலாம் போயிட்டு இருக்கன்னு. ஹீரோவும் ஏன்னா நான் வீட்டுக்கு போகல அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஹீரோ நம்ம பாட்டியோட மெமோரியலுக்கு போயிட்டு அங்க போட்டோஸை வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மெமோரியல் ஹாலோட மேனேஜர் கிட்ட பேச போயிருக்காங்களா. நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் உன்னோட பாட்டியை பாரு, நீ அவங்க கிட்ட ஃப்ளவர் பொக்கே கொடுக்கும்போது அவங்க சந்தோஷமா இல்ல, ஆனா உனக்கு அவங்க கோல்டு மெடல் போடும்போது ஒவ்வொரு போட்டோலையுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோ உன்னோட பாட்டி உனக்கு கோல்டு மெடல் போடும்போது தான் சந்தோஷமா இருந்திருக்காங்க, ஆனா இனி அவங்களால கோல்டு மெடல் போட முடியாது அப்படின்னு எங்கே அழுறாங்களா. ஹீரோ அதை பார்த்துட்டு ஆமா என்னோட பாட்டி அந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்கல்ல, அது என்னோட பாட்டிக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குல்ல அப்படின்னு சிரிக்கிறாங்க. உடனே அந்த கருப்பு பூதம் ஒரு ஸ்டெப் பேக் போகுது. இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் ஆர்ச்சரி விளையாடினாதான் இந்த பூதம் இவனை விட்டு போகும்னு. ஆனா அதை எப்படி ஹீரோ கிட்ட சொல்றது அப்படின்றது தெரியல. நம்ம ஹீரோ பாட்டியை பார்த்ததுக்கு அப்புறமா ஆர்ச்சரி கிளப்புக்கு தான் போயிருக்காங்க. அங்க ஹீரோ என்ன எக்யூப்மெண்ட் வச்சு விளையாடினாங்களோ அதை பழைய கோச் கிட்ட இருந்து புது கோச் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஹீரோ அதை பார்த்த உடனே இது எப்படி இவருக்கு கிடைச்சதுன்னு தெரியலையே அப்படின்னு அதை எடுத்து நைட்டோட நைட்டா விளையாட ஆரம்பிக்கிறாங்களா. கோச் அதை பாக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கிளாஸ் ரூமுக்கு போனோடனே குரூப் ப்ராஜெக்ட் அங்க எழுதி போட்டிருக்கு. அதுல ஹீரோட நேம் இவங்களோட குரூப்ல இருக்கா. ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுச்சு, நம்ம 2 பேரும் ஒரே குரூப்ல இருக்க போறோமா அப்படின்னு போய் உட்கார்றாங்க. அப்ப ஹேரி இருக்கால, நானே இந்த குரூப் ப்ராஜெக்ட்க்கு லீடரா இருக்கேன்னு. ஜீஹோவும் நீ தான் லீடர் சீட்லயே உட்கார்ந்துட்டியே, அப்புறம் எதுக்காக எங்க கிட்ட கேக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட் குரூப்ல டாப்பர் இருக்காங்களா, அவங்கள நீ அசிஸ்டன்ட் லீடரா இருந்தா போதும், ஆனா எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் அப்படின்னு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஜீஹோ சொல்றாங்க, பாரு பாவம் அந்த டாப்பர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான்னு. ஹீரோயினும் அவன் பாவம் கிடையாது, ஹீரோ தான் பாவம், இங்க பாரு டயானாவோட கால்ல ஒரு குட்டி பிசாசு ஒட்டிக்கிட்டு இருக்குது, இது மட்டும் முழிச்சுக்கிச்சு அப்படின்னா ஹீரோக்கு இது பெரிய தொல்லையா இருக்கும். ஐயோ டயானா எங்க போயிட்டு இந்த குட்டி பிசாசை நீ கையில கொண்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினோட அம்மா ஆல்ரெடி ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க, நீ 3 விதமான பேய்கள் கிட்ட மட்டும் சவகாசமே வச்சுக்க கூடாது. ஒண்ணு குழந்தைங்க பேய், இன்னொன்னு சிரிக்கிற பேய், இன்னொன்னு டான்ஸ் ஆடுற பேய், இந்த 3 கிட்டையும் சவகாசமே வச்சுக்க கூடாதுன்னு. ஹீரோயினும் ஏன் அம்மா அப்படின்னு கேட்கறதுக்கு, ஏன்னா இந்த 3 கிட்டையும் நீ என்னத்தை தான் பேசினாலும் அதுங்க காதலே வாங்கிக்காது. சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய பேய்க்கு அதுக்கு கவலைனா என்னன்னே தெரியாது. அதை நீ இந்த ஊரை விட்டு போ, நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொன்னா அது போகவே போகாது. ஏன்னா அதுக்கு இங்க இருக்கிறது பிடிச்சிருக்கும். டான்ஸ் ஆடுற பேய்க்கும் அந்த மாதிரி தான். முக்கியமா குழந்தைங்க பேய்க்கு அவங்களுக்கு நீ எவ்வளவுதான் புரிய வச்சாலும், நீங்க இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு புரிய போறதே கிடையாது. அதனால குழந்தைங்க பேய்கிட்ட இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா தள்ளியே இருந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் ஓகே சொல்லியிருப்பாங்களா. ஆனா இப்ப அந்த குழந்தை பேய்கிட்ட தானே டீல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும்
வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எப்பவும் போல ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கோச் வந்து ஏய் ஹீரோ நில்லு, நேத்துக்கு நைட் நீ வந்து பிராக்டிஸ் பண்ணல, இன்னைக்கு குரூப் கூட நாங்க விளையாட போறோம், வந்து பிராக்டிஸ் பண்ணுன்னு. ஹீரோவும் இல்லையே நான் ஒன்னும் பிராக்டிஸ் பண்ணலேன்னு. ஹீரோயினுக்கு ஜாலி ஆயிடுச்சு. நீ டீம்ல சேர போறியான்னு ஹீரோவும் இல்லவே இல்லைன்னு சொல்லிடுறாங்களா. கோச்சும் இவனை எப்படியாச்சும் டீமுக்குள்ள கொண்டு வந்தாகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஆமா நேத்துக்கு நீ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண ஆனா கிளீன் பண்ணல, அதனால இன்னைக்கு நீ கிளீன் பண்ணணும், போயிட்டு கிளீன் பண்ணு அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ கோச் பேசுறாங்க, ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் ஸ்கூல் படிக்கும் போது என்ன பிடிக்கல அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா, ஆனா என்னால அப்படியே விட்டுட்டு இருக்க முடியல. ஏன் அவளுக்கு என்ன பிடிக்கல, ஏதாவது ஒரு ரீசன் எனக்கு தெரியணும்ல, வெறும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனா எப்படி. அதனால நான் என்ன பண்ணேன் தெரியுமா, $2 மில்லியன் ஒரு ஹோட்டலே புக் பண்ணி அந்த இடத்தை டெக்கரேட் பண்ணி அவளை வர சொன்னேன், சர்ப்ரைஸ் பார்ட்டி அவளுக்கு கொடுத்தேன். ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம், பிடிக்கல அப்படின்னா ரீசன் சொல்லிட்டு போ அப்படின்னு நான் கேட்பேன். அதே மாதிரியே அவ என்கிட்ட ரீசன் சொன்னா, ஏன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தோம் அப்படின்னா எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வரும், ஏன்னா 2 பேரோட திங்கிங் எல்லாமே வேற வேற மாதிரி. சோ ரீசனிங் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் நிம்மதியா இருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ நீ லவ் பண்ணது யார தெரியுமா, இந்த ஆர்ச்சரிய, இதை நீ விட்டுட்டு போறேன்னு சொல்லும்போது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக கூடாது, நீ விட்டுட்டு போறதா இருந்தா ரீசன் சொல்லணும், அந்த ஆர்ச்சரிக்கு புரியவை, இதனாலதான் நான் ஒன்னு விட்டுட்டு போறேன்னு, அதுக்கப்புறமா தான் நீங்க இருந்து போகணும்னு. ஹீரோவும் இது என்னடா கூத்தா போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கோச் சொன்ன மாதிரியே விளையாடி பாக்குறாங்களா, எல்லாமே சூப்பரா ஸ்கோர் பண்றாங்க, 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அப்ப சுத்தி நின்று பாக்கவங்க எல்லாருமே இவன் ரிட்டையர் ஆயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டேன், மறுபடியும் திரும்ப வர போறானா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்களா. கோச் அதை வீடியோ கேமரால ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ ஒவ்வொரு தடவையுமே பாயிண்ட் ஸ்கோர் பண்ண அந்த பூதம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு, இவனை எப்படியாச்சும் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோக்காக நிறைய ஆம்ப்லெட்ஸா எழுதுறாங்க. ஆனா ஒண்ணுமே இவங்களுக்கு ஒழுங்கா வரல. ஃப்ளவர் மாஸ்டர் சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே வீடியோல கேட்டி எழுதுறாங்க. கடைசியா ஏதோ ஒண்ணு மட்டும் எழுதியாச்சு. நான் இதை வச்சு டயானாவோட கால்ல ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த குட்டி பேய் இருக்குல்ல, அது ஹீரோ பக்கத்துல கூட வர விடாம பாத்துப்பேன். அதுக்கப்புறமா அந்த கருப்பு போதும் இருக்கே, அதை ஹீரோ ஆர்ச்சரி விளையாடி தோக்கடிச்சிருவான். நான் ஹீரோவை காப்பாத்த போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கிளாஸ்க்கு போறாங்க. சீக்கிரமாவே கிளாஸ்க்கு போயிட்டு டயானாவோட டேபிளுக்கு கீழே அந்த மந்திர வார்த்தைகளை ஒட்டி வைக்க போறாங்களா. அப்ப ஹீரோ வந்துட்டாங்க. ஹீரோ நீ எதுக்காக காலையில வந்த அப்படின்னு கேட்க, ஹீரோவும் நீ எதுக்காக காலையில வந்தன, ஹீரோயினும் நீ ஆர்ச்சரி பிராக்டிஸ் பண்றதுக்காக தானே வந்திருக்க, நானும் உன் கூட வரவான்னு கேட்க, ஹீரோவும் நான் கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு, ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 பேருமே மேல போயாச்சு. அப்ப ஹீரோ கேக்குறாங்க, ஆமா நீ எதுக்காக எப்ப பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும் நான் ஒன்னும் ஃபாலோ பண்ணல, நான் போற இடத்துக்கெல்லாம் நீயும் வர, இது ஒரு கோஇன்சிடென்ஸ் அவ்வளவுதானே. ஹீரோவும் இது கோஇன்சிடென்ஸா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, உனக்கு எதுக்காக ஆர்ச்சரி விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோ யோசிச்சு பாக்குறாங்க. ஏன்னா காத்துல என்னால முடிஞ்ச வேகத்துல காத்த கிழிச்சிட்டு அம்பை எய்ய முடியும், என்னால யாராலையுமே செய்ய முடியாத விஷயத்த செய்ய முடியும்னு இருக்கும், அதனாலதான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆர்ச்சரிய பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. பூதம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினும் நீ எவ்வளவுதான் ஓடி ஒளிய பார்த்தாலுமே நீ ஒரு குழந்தை தான், சோ உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எப்பவுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஹீரோவோட தலையை தடவி கொடுக்குறாங்களா. ஹீரோவுக்கு ரொம்ப எமோஷன் ஆயிடும். அப்படியே ஹீரோயினை பார்த்து இருக்காங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த கருப்பு பூதம் அப்படியே பறந்து காணாம போயிடுச்சு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜாலி அப்படின்னு துள்ளி குதிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயினும் ஹீரோ என்ன ஹைஃபை அடியே அப்படின்றாங்களா. ஹீரோவும் இப்பவா எதுக்குன்னு கேட்க, ஹீரோயினும் அடியே அப்படின்றாங்க. ஹீரோ உடனே ஹைஃபை அடிக்கிறாங்களா. அப்போ ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் பார்த்து ரொமான்டிக்கா லுக் விடுறாங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் பேச பேச அவங்க மேல ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்றே தெரியுது. இது அடுத்த லெவலுக்கு போகுமா, என்ன நடக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.